அதுக்கப்புறமா விரும்மாண்டியில தான் வந்து கமல் சார் தான் என்ன கூப்ட்டு, நடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றத வந்து அவர் வாயால நம்ம நெறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு, அவர் தான் நமக்கு வந்து முதல் ம். ஆசான் சினிமாவுல. ம். ம். என்னுடைய ஆசான் வந்து கமல் சார். ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் சினிமானா என்ன? சூப்பர் லக்கி நீங்க. ஆமா. சினிமானா என்ன? நீ எப்படி நடிக்கணும் அப்படின்றது ம். ம். என்கிட்ட ஒரு அந்த படத்துல ஒரு 3 மாசம் நடிச்சிருப்பேன். ம். 3 மாசத்துல ஒரு ஒரு 25, 30 நாள் வந்து அவர் கூட இருந்திருப்பேன். ஒரு நடிச்சிருப்பேன். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பையன் ஒரு ஜிம் பாய்ஸு அப்படின்லாம் இல்லாம, ஃபர்ஸ்ட்டு அவன் ஆர்டிஸ்ட்டு, அவன் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு தனியா கேரியர் வச்சு சாப்பாடு குடுத்தது அவர். அப்ப எல்லாமே ம். ஜூனியர்ஸ்லாம் லைன்ல நின்னு சாப்பிடுவாங்க. ஆ. அப்போ ஃபர்ஸ்ட் கேரியர் வச்சு சங்கிலி முருகன் சார் கிட்ட சொல்லி, "தீனாவுக்கு கேரியர் தனியா வைங்க சாப்பாடு" அப்படின்னு. தனியா ம். வச்சு டேபிள் போட்டு தனியா எனக்கு சாப்பாடு வச்சாங்க. அப்போ நான் சாப்பிட்டேன். அப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து அ எங்க அங்கிள் ஒருத்தர் இருப்பாரு சினிமால ரவின்னு சொல்லிட்டு. அவர் இறந்துட்டாரு. அவருக்கு நெறைய நெருங்கிய நண்பர் தான் சார். அப்ப அவர பத்தி, ஸ்டண்ட்ட பத்தி, ஆக்டிங்க பத்தி தினமும் என் தோள்ல கைய போட்டு பேசுவாரு. ஓ! தினமும் தோள்ல கைய ம். போட்டுக்கிட்டு, அப்படி வாக் பண்ணி வந்து, கை வச்சுட்டு, "இப்படி இருந்துச்சு சினிமா, இப்படி பண்ணுச்சு." அது நெறைய விஷயம் சொல்லுவாரு. ம். அப்போ அங்கிருந்து தான் நான் பயங்கர ம். என்ன வந்து பழகிட்டோம். ஆமா. இல்ல என்ன 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 சொன்ன ஏதோ ஒரு கொளுத்தி போட்டு வெடிக்க வச்சாரு. அது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போறேன், ஏதோ சாப்பிடுறேன். ஒரு ரூ. 200 கிடைக்குது, ஒரு ரூ. 300 கிடைக்குது. முதல் தடவ ரூ. 2000 ஒரு நாளைக்கு சம்பளம் குடுத்து, நடிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிக் குடுத்து, "நீ நடிக்க வா" அப்படின்னு என்ன உட்கார வச்சு எனக்கு அந்த ஆசைய ஊட்டுனது கமல் சார் தான். வாவ்! வேலையும், அப்புறம் ட்ரெய்னிங்கும். ட்ரெய்னிங்